இந்த மன அழுத்தத்தோடு வாழக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு விரும்புவதில்லை. அவர்களுடைய மன அமைதிக்கான வழிகளை எல்லாம் வெளியே தான் தேடுகிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் பணம் 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 என்று. சிலரை நீங்க திடீர்னு பார்க்கலாம், சில பணம் வந்தவுடன் அப்படியே மாறுகிறார்கள். பணம் வருகிற போது அப்படியே அவர்களுடைய அட்டிடியூட் மாறுகிறது, அவர்களுடைய மைண்ட் செட் மாறுகிறது, திமிர் வருகிறது. ஒரு டிஃபரெண்டான உலகம். மார்க்கத்தை செகண்டாக நினைக்கிறோம். இதனால் தான் இந்த மார்க்கத்தில் உள்ள வணக்கங்கள் நமக்கு தெரியும், நம்ம படைக்கப்பட்டது வீணாக அல்ல என்பது. இங்க இருக்கிற யாருக்கும் அதுக்கு கிளாஸ் எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வை குர்ஆன்ல நமக்கு அழகாக கேட்கிற அந்த வசனம் பல்லாயிரம் தடவைகள் நம்முடைய காலில் விழுந்திருக்கும். அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது அல்லாஹ் கேட்கிற கேள்வி. இந்த கேள்வியின் மூலம் ஒரு தந்தையாக, ஒரு தாயாக நீங்கள் இந்த கேள்வியின் அர்த்தத்தை புரிய முயற்சிய வேண்டும். உங்களுடைய பிள்ளை இடத்தில் நீங்கள் கேட்பது போல அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அடுத்ததும் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான், எம்மிடம் நீங்கள் மீண்டும் வர மாட்டோம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். உங்களோட மைண்ட் செட் மாறிவிட்டது. அல்லாஹ்விடம் நான் போக மாட்டேன், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணமாக நிற்க மாட்டேன் என்ற அந்த திமிரை, அந்த உணர்வை இன்றைய உலகம் நம்மிடத்திலே தந்திருக்கிறது. அதனால் இஸ்லாம் என்பது சில வசதியான நேரங்களில் மட்டும்தான் நிற்கிறது. சுப்ஹானல்லாஹ். நமக்கு சாதகமான இடங்களுக்கு இஸ்லாம், ஆனால் லைஃபுக்கு இஸ்லாம் இல்லை.